அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக ராஜேஷ் தாஸை கைது செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை தொடர்பாக ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இதனை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரியில் இறுதி செய்திருந்தது. இந்த நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரியும் தண்டனையிலிருந்து விலக்கு கோரியும் ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் நீதிபதி பீலா திருநீதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த ராஜேஷ் தாஸின் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின்ற விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக அதுவரை ராஜேஷ் தாஸை கைது செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுவரை ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.